ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஆப்பம் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. IR20 பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கப்புக்கு நான் 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் கூட உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்து. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வச்சு ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஊறணும். மூடி போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவல் எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். அரிசி கண்டிப்பாக 6 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கிரைண்டரில் போடுறதா இருந்தாலும் கிரைண்டரில் போட்டுக்கிடலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே தான் 2 தடவை போட்டிருக்கேன். இதோட நம்ம ஊற வச்ச அவலையும் பாதி இது சேர்த்துக்கிறேன். இன்னொரு தடவை போடுறப்ப பாதி அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இப்போ 2வது இன்னும் கொஞ்சம் இருக்கிற அரிசியும் இதோட நான் போடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் நான் இப்போ தேங்காய் பூ 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ போடுறேன். அதோட மீதி அவளையும் சேர்த்து போட்டு இதை அரைச்சிடணும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி அரைச்சிட்டு கல் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கையை வச்சே இந்த மாவை நல்லா கரைச்சிடணும். அந்த உப்பு கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சி மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் மாவை நம்ம புளிக்க விட்டுறணும். 8 மணி நேரம் கழித்து ஆப்பம் ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும். ஆப்பம் நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ 8 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அடுப்பில் இப்போ நம்ம ஒரு ஆப்ப சட்டி வச்சு அதில் அந்த புளிச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி நம்ம எடுத்து ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி விடுங்க. ஆப்பத்துக்கு ரோல் பண்ணி விட்டுட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் அது வேக விடணும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துடும் ஆப்பம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவு வச்சு நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு அரைங்க. ரொம்ப நல்லா வரும். இதுக்கு நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரை தேங்காயை பாலாக எடுத்து அதில் நான் ஜீனி சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்பம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.